பசங்களா இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் சீரிஸ்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாரின் பிளான்ட்ல இருந்து 5 ஹை வெயிட்டேஜ் அண்ட் ஹைலி இம்பார்ட்டன்டான டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த டிஸ்கஷனை முடிச்ச பிறகு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க இந்த சாப்டருக்கான குவிஸை நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So before that, don't forget to like the video and subscribe the channel. நான் டோனி வேல்ஃப்ரெட், biology educator at Xylem Learning. So இந்த particular chapter is very important. நம்ம இந்த 5 டாபிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம Xylem Learningல இருந்து XPL சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேரு Xylem பிரீமியர் லீக் சொல்லிட்டு டிசம்பர் 26 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜனவரி எண்டில் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதில் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், அதுக்கப்புறம் டவுட் சால்விங் ஃபீச்சரு, ஏஐ ஃபீச்சரு, கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸு, ரைட் சூப்பர் மெட்டீரியல் அண்ட் நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட், கிரேட் இந்தியன் பேட்டில், அதாவது ஜிஇபி எக்ஸாம் இது நடக்கும். இந்த ஜிஇபி எக்ஸாம் மூலமாக காம்படிட்டிவ் ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போ யூஸ் திஸ் கூப்பான் கோட். இப்போ பொங்கலுக்கு 15% ஆஃபர் வேற போகுது. சரியா? ஸோ அப்போ ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கோர்ஸ், ரைட், மெட்டீரியல், டேப் இதெல்லாம் சேர்ந்த ப்ரைஸ் தான் இந்த 19574. ஸ்கேன் கியூஆர் கோட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், LMRPன்னு சொல்லுவோம். அப்போ நீட் 2026 ரொம்ப நெருங்கிருச்சு. அதுக்காக நம்ம 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ப்ராப்பரா ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இது ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இப்போ ஜனவரி 4th வீக்ல இருந்து இது ஆரம்பிக்குது. இதில் 8000+ நீட் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25+ LMRP எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. டெஸ்ட் எழுதுவீங்க. ப்ளஸ் ஒரு 30 மாக் டெஸ்ட் இருக்குது. நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? யூ கேன் விசிட் அவர் சென்டர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ். அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஷனும் பண்ணுவோம். சரியா? நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 30-35 டேஸ்ல தான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவும் வி ஆர் லான்ச்சிங் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது. ஜிஇபி டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட், அப்புறம் லைவ் கிளாஸ், டவுட் சால்விங் செஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோர்ஸோட பிரைஸ் 10,000+ ஜிஎஸ்டி. இது மார்ச் 27. நீங்க இப்பவே இதுல சேர்ந்துட்டீங்கன்னா ஆன்லைன் XPL பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். சரியா? சோ ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் 8129000700. உங்களுடைய டவுட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில குவெரிஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. சரியா? ஓகே பசங்களா, ஸோ இப்போ தீஸ் ஆர் த 5 முக்கியமான டாபிக். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸ், அவுட்பிரீடிங் டிவைசஸ், டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் எம்பிரியோ நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன். என்ன ஃபார்மேஷன் ஆக போகுது? மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் ஆக போகுது. எப்படி ஆகுதுன்னு பேசலாம். தோ இங்க உங்களுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஸ்டேமன் இருக்குது. அதுல ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் இருக்குது. அப்போ இந்த ஆந்தர் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்? அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்குல்ல, அது நிறைய இருக்கும். ஸோ ஈச் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் என்னவாகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லா டிஃபரன்ஷியேட் ஆகும். அது ஐ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் போலன் மதர் செல் நம்ம கூப்பிடலாம். அப்போ அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல், போலன் மதர் செல்ல மியாசிஸ் டிவிஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் இட் இஸ் ஆக்சுவலி டிப்ளாய்டு. அப்போ அதுல இருந்து மைக்ரோஸ்போர் விச் இஸ் ஹாப்ளாய்டு வில் பி ப்ரொடியூஸ்டு. அந்த 4 மைக்ரோஸ்போரும் ஒரு கிளஸ்டர் மாதிரி குரூப்பா அரேஞ்ச் ஆகியிருக்கும். சரியா? ஸோ இப்போ திஸ் இஸ் த திங். மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல இருக்கிற போலன் மதர் செல் தான் மைக்ரோஸ்போரை கொடுக்கும். ரைட்டா? புரிஞ்சுதா? அப்ப நான் சொன்ன அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இந்த ஆந்தர்ல 4 இடத்துலயும் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குது, அங்க இருக்குதா? ஸோ இப்போ அதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இட் கேன் கிவ் யூ 4 மைக்ரோஸ்போர். அதான் மைக்ரோஸ்போர் டெட்ராட் சொல்லுவாங்க. டெட்ராட்னா 4. அப்போ இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? போலன் மதர் செல் அல்லது கேன் சே மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த ப்ராசஸ்க்கு தான் பேரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். சரியா? சோ இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன் ஆகுது. as I told you cluster of 4 அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுதான் டெட்ராட் சொல்றோம். ரைட்டா? சோ அப்போ இந்த ஆந்தர் மெச்சூர் ஆகும் பொழுது அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகும், அதாவது லாஸ் ஆகும், ரிமூவ் ஆகும். சோ அப்போ இந்த மைக்ரோஸ்போர் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிரும். சரியா? சோ இப்போ மைக்ரோஸ்போர் 4 சேர்ந்து கிளஸ்டரா இருக்குது. when the anther actually matures and dehydrates, these microspores split from each other and அவங்க pollen grains மாறுவாங்க. சரியா? அப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ளார thousands of microspore ஃபார்ம் ஆகும். லேட்டரா அது pollen grains மாறும். ரைட்? அது when the anther is actually dehiscence, அதாவது இந்த ஆந்தர்ல இப்படி கட் ஆகி என்ன ஆகும்?
அந்த ஆந்தர் வந்து இப்படி கட்டு மாதிரி ஆகும் பொழுது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய பொல்லன் கிரெயின் வெளியே ரிலீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த டெஹசன்ஸ் ஆஃப் த ஆந்தர். கட் ஆகும் போது உள்ளார இருக்கிற பொல்லன் கிரெயின்ஸ் வெளியே ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரியா? அப்போ வாட் வுட் பி த ploidy ஆஃப் த செல்ஸ் ஆஃப் த டெட்ராட்? ஸோ அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல் இஸ் டிப்ளாய்டு. மியாசிஸ் மூலமா ஃபார்ம் ஆன அந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் இஸ் ஆக்சுவலி ஹாப்ளாய்டு. சரியா? மியாசிஸ் மூலமா ஃபார்ம் ஆனிச்சு. அப்போ அதனால ஹாஃப் ploidy வச்சிருக்கோம் பேரண்ட்டை விட. ரைட்டா? ஸோ திஸ் வில் பி I can say haploid. ஓகேவா? கிளியரா? ஸோ திஸ் இஸ் த மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு. ஸோ இப்போ இந்த மைக்ரோஸ்போர் பொலன் கிரெயினா மாறுது. பொலன் கிரெயினா மாறும்போது அது லேட்டரா என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க மைக்ரோஸ்போர் ஒரு நியூக்ளியஸ் தான் வச்சிருக்குதா. பொலன் கிரெயினா மாறும்போது அந்த ஒரு பொலன் கிரெயின்குள்ளார 2 செல் மாதிரி இருக்கும். ரைட்? ஒரு செல்லுக்கு பேர் வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்னுக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல். ரைட்? வெஜிடேட்டிவ் செல் பெருசா இருக்கும், ஜெனரேட்டிவ் செல் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். ரைட்? அது மைக்ரோஸ்போர் பொலன் கிரெயினா டெவலப் ஆகும்போது அது நடக்கும். சரியா? ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெகாஸ்போரோஜெனசிஸ். அப்போ மெகாஸ்போர் ஃபீமேல் ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகுது. ரைட்? ஸோ அப்போ மெகாஸ்போர் ஃபார்மேஷன் எங்க இருந்து நடக்க போகுது? மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து நடக்குது. திஸ் ப்ராசஸ் இஸ் மெகாஸ்போரோஜெனசிஸ். ஓகே? ஸோ அப்போ உங்களுக்கு ஓவியூல் இருக்குதா? ஃப்ளவர் வில் பி ஹேவிங் கார்பில், அதுல ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா இருக்கும். ஸோ இங்க ஓவியூல் இருக்குது, அங்க இருந்து ஃபியூனிக்கல் வருது, அது பிளேசண்டாவோட அட்டாச் ஆகுது. இந்த ஓவியூல்குள்ளார தான் எம்பிரியோ சாக் இருக்கும். அதுக்குள்ளார தான் உங்களுக்கு மைக்ரோஸ்போர் ஐ மீன் ஓவியல்குள்ளார தான் உங்களுக்கு மைக்ரோஸ்போர் எம்பிரியோ சாக்காக மாறும். சரியா? மைக்ரோஸ்போர் இஸ் ஸ்போர், embryo sac is a, I mean microspore பாரு, megaspore female spore. Megaspore is a spore that will give you female gametophyte called embryo sac. So அப்ப அந்த ஓவியூல் குள்ளார நிறைய டிப்ளாய்டு நியூசிலஸ் செல்ஸ் இருக்கும். சரியா? சோ இதான் ஓவியூல். இங்க எம்பிரியோ சாக் இருக்கு, இனிஷியலா அப்படி இருக்காது, ஃபுல்லாவே நியூசிலஸ் டிப்ளாய்டு செல் இருக்கும். சோ அப்போ அந்த ஓவியூலுக்குள்ளார இருக்கிற நியூசிலஸ்ல இந்த மைக்ரோபைல் அப்படிங்கிற ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலுக்கு நியர்பையா இருக்கிற ஒரு நியூசிலஸ் செல் மெச்சூர் ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும், ஸ்பெஷலைசேஷன் ஆகும். என்னவானா மெகாஸ்போர் மதர் செல்லா which is actually diploid. அது மியாசிஸ் அண்டர்கோ ஆயிட்டு தான் உங்களுக்கு 4 மெகாஸ்போரை கொடுக்கும். சோ தெரியுதா? ஒரு nucleus which is at the micropylar tip will become the megaspore mother cell. It will give you 4 megaspore. Is it clear everybody? அதான் சொல்றாங்க, ovule single megaspore mother cell கொடுக்கும். அது micropylar region கிட்ட அந்த single MMC வந்து large cell இருக்கும், cytoplasm dense ஆகும், prominent nucleus ஆகும் இருக்கும். சோ பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சைட்டோபிளாசம் அடர்த்தியா இருக்குது. அப்போதான் அந்த மியாசிஸ் ஆகும்போது அது ப்ராப்பரா டிவைட் ஆகும்போது 4 மெகாஸ்போருக்கும் அந்த சைட்டோபிளாசம் கண்டென்ட் கொடுக்க முடியும். அண்ட் நியூக்ளியஸும் நல்லா ப்ராமினென்ட்டா பெருசா இருக்கு. அப்பதான் அந்த 4 டிவைட் ஆகும்போது ஓரளவுக்கு ரீசனபிள் சைஸ்ல இவங்க 4 பேருக்கும் அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு கிடைக்கும். பொதுவாகவே அது அப்படிதான் இருக்கும் மெகாஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது. ரைட்டா? அப்போ அதுல மியாசிஸ் ஆயிட்டு தான் 4 மெகாஸ்போர் இஸ் ஆக்சுவலி பீயிங் ப்ரொடியூஸ்ட். வி கால் இட் மெகாஸ்போர் டெட்ராட். ஓகேவா? கிளியரா? சோ பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல எப்படிதான் இருக்கும்னா இந்த 4 மெகாஸ்போர்ல ஒரு மெகாஸ்போர் தான் வேலை செய்யும், ஃபங்க்ஷனலா இருக்கும். பாக்கி 3 என்ன ஆகும்? அது டீஜெனரேட் ஆயிரும், அழிஞ்சு போயிரும். ஓகே? அப்ப அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெகாஸ்போர் தான் பாருங்கோ பிளான்ட் லைஃப் சைக்கிள்ல ஸ்போர் கெமிட்டோஃபைட்டா மாறணும். இப்போ மெகாஸ்போர் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டா மாறும், அதுக்கு பேர் தான் எம்பிரியோ சாக். ஓகே? ஸோ இப்போ இதான் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஸ்போர்ல இருந்து வருது. அப்போ இந்த இமேஜில் நீங்க பார்க்க முடியும், இந்த 4த்துல 3 போயிருச்சுன்னா ஒரு ஸ்போர் இருக்கும், அந்த ஒரு ஸ்போர் தான் இப்படிப்பட்ட ஒரு எம்பிரியோ சாக்கா மாறும். அப்போ இப்படிப்பட்ட எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன் தான் என்னது? மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். சிங்கிள் ஸ்போர்ல இருந்து எம்பிரியோ சாக் வருதுல, இதான் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஒரு சிங்கிள் ஸ்போர் இருக்குது, அதுல இருந்து எம்பிரியோ வருது, ஐ மீன் எம்பிரியோ சாக் வருது. திஸ் இஸ் த ஃபீமேல் கெமிட்டோஃபைட். Female gametophyte. Okay, super, got it everybody. Ploidy of nucleus, MMC, functional megaspore, female gametophyte. அப்போ nucleus டிப்ளாய்டு தான், புரிஞ்சுதா? ஏன்னா அது ஸ்போரோஃபைட்டோட ஒரு பார்ட். மெகாஸ்போர் மதர் செல் அகைன் டிப்ளாய்டு, ஸ்போரோஃபைட்டோட ஒரு பார்ட். அப்போ அதுல இருந்து வர மெகாஸ்போர் இஸ் ஹாப்ளாய்டு, ஸ்போர் எப்பயுமே ஹாப்ளாய்டு தான். கெமிட்டோஃபைட் எம்பிரியோ சாக் இருக்குல்ல, அதுவும் ஹாப்ளாய்டு. சரியா? கிளியரா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் தி தேர்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக், அவுட் பிரீடிங் டிவைஸ். நீங்க எம்பிரியோ சாக் பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எம்பிரியோ சாக் பொறுத்த வரைக்கும் இப்படி சிங்கிள் ஸ்போரா இருந்துச்சுங்களா மெகாஸ்போர், அது இட் ஹேட் ஒன்லி ஒரு நியூக்ளியஸ். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ நியூக்ளியர் மைட்டாசிஸ் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூக்ளியஸ் மட்டும் 2ஆ டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகல, அந்த செல் 2ஆ டிவைட் ஆகல. சரியா? மைட்டாசிஸ் 1, அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் 2. அப்போ 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்
மைட்டாசிஸ், செகண்ட் மைட்டாசிஸ், தேர்ட் மைட்டாசிஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோபைலர் எண்டில் ஒரு 3 நியூக்ளியஸுக்கு தனித்தனியாக செல் வால் ஃபார்ம் ஆகி அது 3 தனித்தனி செல்லாக மாறும். அதில் 2க்கு பேர் சினர்ஜிடு, இன்னொன்று தான் அந்த எக். சரியா? சினர்ஜிட்குள்ள ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் இருக்கும். போலன் டியூப் உள்ளார வரும்போது இவங்க தான் வந்து அதோடைய என்ட்ரியை கைட் பண்ணுவாங்க. அப்புறம் சென்ட்ரலில் ஒரு செல் இருக்கும், அதுக்குள்ளார 2 நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் ரெண்டுத்துக்கும் பேர் போலார் நியூக்ளியை. அது இருக்கிற ஒரு செல்லுக்கு பேர் சென்ட்ரல் செல்லு. அப்புறம் சிலாசா எண்டு கிட்ட இந்த எப்ரியோ சாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 3 நியூக்ளியஸ் போய் 3த்துக்கும் தனித்தனி செல் வால் ஃபார்ம் ஆகும். இது 3த்து தான் ஆன்டிபோடல் செல்லுன்னு சொல்றோம். சரிங்களா? ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டாக் அபௌட் தி தேர்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக், அவுட் பிரீடிங் டிவைசஸ். அப்போ அவுட் பிரீடிங் அப்படின்னாலே கிராஸ் பாலினேஷன். சரியா? இப்போ இது எதுக்கு, எப்ப தேவை, எதுல நடக்கும்னு பேசலாம். அப்போ ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர்னா என்ன தெரியுமா? அந்த ஃப்ளவர்ல மேல் பார்ட்டும் இருக்கு, ஃபீமேல் பார்ட்டும் இருக்குது. ரைட்? ஸோ அப்போ அதுல செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். பிகாஸ் மேல் பார்ட்ல இருந்து போலன் கிரெயின் ஃபீமேல் பார்ட்ல போய் விழும். ரைட்? இப்படி கண்டினியூஸா செல்ஃப் பாலினேஷன் ஆச்சு அப்படின்னா there is something called as inbreeding depression will happen. இப்போ ரிலேட்டிவ்ஸ்குள்ளவே மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கண்டினியூஸா செல்ஃப் பாலினேஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துடும். புது புது ஃபீச்சர், புது புது கேரக்டர் வராமலே போயிடும். ஸோ தட் இஸ் இன்பிரீடிங் டிப்ரெஷன். வாட் இஸ் இட்? இன்பிரீடிங் டிப்ரெஷன் இஸ் ரெடியூஸ்டு பயாலஜிக்கல் ஃபிட்னஸ். ஓகே, பயாலஜிக்கல் ஃபிட்னஸ், லிவிங் ஃபிட்னஸ் குறையுது. அப்போ ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க? சர்வைவல் அண்ட் ஃபெர்டிலிட்டி ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு குறையும். பிழைக்கிறதும் அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ற எபிலிட்டியும் குறையும் அப்படிங்கிறதான். சரியா? ஸோ இப்போ அதனால என்ன பண்ணணும்? அவுட் பிரீடிங், கிராஸ் பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணணும். சரிங்களா? செல்ஃப் பாலினேஷனை தடுக்கணும். ஏன்னா இன்பிரீடிங் டிப்ரெஷன் ஆயிருச்சு. ஸோ அதனால நிறைய டிவைசஸ் அல்லது டெக்னிக்ஸா ஃப்ளவர்ஸ் அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு? டிஸ்கரேஜிங் செல்ஃப் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷனை தடுத்து கிராஸ் பாலினேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் டிவைஸுக்கு தான் பேரு அவாய்டிங் சின்க்ரனைசேஷன். அப்போ அந்த ஸ்டேமன் இருக்குது, அதுல ஆந்தர் இருக்குது. இதுல இருந்து போலன் ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த கார்பலுடைய அந்த ஸ்டிக்மா வந்துட்டு ஆக்டிவா இருந்தாதான் இட் கேன் அக்செப்ட் இட். சரியா? போலன் ரிலீஸுக்கும் ஸ்டிக்மா ஆக்டிவா ரிசெப்டிவா இருக்கிறதும் ஒரே டைம்ல இருந்தாதான் இந்த செல்ஃப் பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒரே டைம்ல இல்லாம சின்க்ரனைஸ்டா இல்ல அப்படின்னா இது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்போ கிராஸ் பாலினேஷன் நடந்தாகணும். லுக் அட் ஹியர், போலன் ரிலீஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி ஆர் நாட் சின்க்ரனைஸ்டு. ஸோ அப்போ போலன் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டிக்மா ஆக்டிவா இருக்காது, ஸ்டிக்மா ஆக்டிவா ரிசெப்டிவா இருக்கும்போது போலன் ரிலீஸ் ஆகாது. ஸோ இப்படி இருக்கும்போது செல்ஃப் பாலினேஷனுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒரு கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கணும் ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இடையில. சரியா? இப்போ செகண்ட் டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா அட் டிஃபரெண்ட் பொசிஷன். ஓகேவா? ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா அட் டிஃபரெண்ட் பொசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஆந்தர் இங்க இருக்கு, ஸ்டிக்மா இங்க இருக்குன்னா ஆந்தர்ல இருந்து போலன் ஸ்டிக்மால ஈஸியா விழுந்துரும் பக்கத்துல இருக்கும்போது. வேற பொசிஷன்னா இங்க இருந்து சில நேரம் கீழே விழுறது கஷ்டம். இல்ல ஸ்டிக்மா இங்க இருக்கு, ஆந்தர் இங்க இருக்கு அப்படின்னா இங்க இருந்து போலன் இப்படி போறது கஷ்டம். ஸோ அப்போ ஆந்தர் ஸ்டிக்மா டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா போலன் வந்து ஸ்டிக்மா கிட்ட போக முடியாது. சேம் ஃபிளார்ல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, வேற ஃபிளாருக்கு தான் போகணும். கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும், அவுட் பிரீடிங் தான் நடக்கும். சரியா? அப்போ அடுத்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இது வந்துட்டு அவனுக்கே சொந்தமா சுய அறிவு சொல்லுவாங்களா, அது போல பை பர்த் அவனுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ளவருக்கு ஒரு ஜெனடிக் மெக்கானிசம் வந்துட்டு இருக்குது. ரைட்? இட்ஸ் ஜெனடிக் மெக்கானிசம், ஜீன்லேயே இருக்குது. என்ன அப்படின்னா செல்ஃப் போலன் விழுந்துச்சு அப்படின்னா அதை தடுத்துரும். சொந்தமா அந்த ஃப்ளவர்ல இருக்கிற போலன் அதே ஃப்ளவர்ல ஸ்டிக்மால விழுந்துச்சுன்னா அதை தடுத்துரும். ரைட்? சேம் ஃப்ளவர் இதை வந்துட்டு தடுத்துரும். சரிங்களா? அல்லது அந்த சேம் பிளான்ட்ல இருந்து வேற ஒரு ஃப்ளவர்ல இருந்து வந்தாலும் தடுத்துரும். பிகாஸ் இது ஜெய்னோகேமி அப்படிங்கிற டைப்ல வரும், பாலினேஷன் டைப்ல. கரெக்டா? ஸோ அப்போ அது வந்துட்டு ஓவியூல ஃபர்டிலைஸ் பண்றதை தடுத்துரும், இன்ஹிபிட் பண்ணிரும். ஓகே, போலன் ஜெர்மினேஷன் தடுத்துரும். ஓவியூல ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த போலன் ஸ்டிக்மால க்ரோவே ஆகாது. அதுதான் போலன் ஜெர்மினேஷன். போலன் ஜெர்மினேஷனை தடுத்துடுறோம். ரைட்? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே போல போலன் ஜெர்மினேஷன் growth தடுக்கிறோம், அல்லது போலன் டியூப் growth தடுக்கலாம். சரிங்களா? போலனை க்ரோ ஆக விடாம தடுக்கலாம். போலன் க்ரோ ஆகி போலன் டியூப் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிஸ்டில், அந்த கார்பல்ல போலன் டியூப் இருக்குல்ல, அதோட growth தடுக்கணும். புரிஞ்சுதா? ஸ்டிக்மால விழுந்த போலனை க்ரோ ஆக விடாம தடுத்துடலாம். ஒரு வேலை அது தெரியாம க்ரோ ஆகி போலன் டியூப் வந்துருச்சுன்னா அந்த போலன் டியூபோட growth தடுத்துடலாம். சரியா? இது வந்து தேர்ட் மெக்கானிசம் விச் ப்ரொமோட் அவுட் பிரீடிங் அண்ட் இட் என்னது பிரிவென்ட் த இன்பிரீடிங். சரியா? அதாவது செல்ஃப் பாலினேஷன். ஃபோர்த் கேட்டகரி ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளவர். அப்போ ஒரு ஃப்ளவர்ல ஒன்று மேல் பார்ட் மட்டும் இருக்கு, இல்ல ஃபீமேல் பார்ட் மட்டும் இருக்குன்னா அங்கே செல்ஃப் பாலினேஷனுக்கே வேலை இல்லை. ரைட்டா? வேற இன்னொரு ஃப்ளவரோட தான் அந்த பாலினேஷன் பண்ணி ஆகணும். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு சேம் பிளான்ட்ல இருக்குன்னா மொனோஷியஸ். இது ஆட்டோகேமி தடுக்கும், ஜெய்னோகேமி தடுக்காது. ஏன்னா இப்படி ஒரு பிளான்ட் இருக்குது, அப்போ இந்த பிளான்ட்ல ஒரு இடத்துல ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குது, இன்னொரு இடத்துல என்னது மேல் ஃப்ளவர் இருக்குது. அப்போ மேலுடைய போலன் கிரெயின் இங்க இருந்து இங்க போகலாம். சரியா? ஸோ அப்போ இது செல்ஃப் பாலினேஷன்ல வராது, ஆனா ஜெய்னோகேமில வரும். சேம் பிளான்ட்ல இருக்கிற ரெண்டு டிஃபரெண்ட் ஃப்ளவர்னா ஜெய்னோகேமில வரும். ஓகே, ஆட்டோகேமி தடுக்கும், ஜெய்னோகேமி தடுக்காது. எப்படி? மோனோஷியஸா இருக்கும் பொழுது. சரியா? எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே கேஸ்டர்
ஓகே, கேஸ்டரு அதுக்கப்புறம் மெய்ஸ் நான் வந்துட்டு சொல்ல முடியும். ரைட்டா? இதுவே உங்களுக்கு டயோஷியஸ் கண்டிஷன் இருக்குது. என்ன? டயோஷியஸ் கண்டிஷன் ஒண்ணு இருக்குது. ஓகே. ஸோ இட் இஸ் கால்ட் டயோஷியஸ். டயோஷியஸ். ஸோ இப்போ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க ஒரு பிளான்ட் இருக்கும். அந்த பிளான்ட் ஃபுல்லா ஃபீமேல் ஃப்ளவரு. சரியா? அதே போல இங்க இன்னொரு டிஃபரெண்ட் பிளான்ட் இருக்கும். அதுல ஃபுல்லாவே மேல் ஃப்ளவரா இருக்கும். சரியா? தெரியுதா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு உங்களுக்கு அஃப்கோர்ஸ் செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. ஜெய்னோகேமிக்கும் வழி இல்ல. கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடந்தாகணும். சாரி, மேல்ல இருக்க போலன் ஃபீமேலுக்கு போகும். கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடந்தாகணும். இப்போ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ல மொனோஷியஸ், டயோஷியஸ் ரெண்டுமே வரும். சரியா? இதுவும் செல்ஃப் பாலினேஷனை தடுக்குது, கிராஸ் பாலினேஷனை ப்ரமோட் பண்ணுது. சூப்பர். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி குவிஸ் அட்டெண்ட் பண்ணிடுங்க. சரியா? 4th ஹை வெயிட்டேஜ் டாபிக் வந்துட்டு டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ பிளன் ஸ்டிக்மால விழுந்துட்டு பிறகு மேல் கேமெட் எக்கோட ஃபியூஷன் ஆகுது. இப்போ அதில் தான் ஒரு டெஸ்ட் இருக்குது, அது என்னன்னு பேசலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுடைய எம்ப்ரியோ சாக்ல இருக்கிற சினர்ஜிட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ் வழியா போலன் டியூப் என்டர் ஆயிருச்சு. என்டர் ஆகிட்டு போலன் டியூப் என்ன பண்ணுது? மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணுது. மேல் கேமெட் அஃப்கோர்ஸ் 2 ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது 2ஆ டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்டை கொடுக்கும். அப்போ 2 மேல் கேமெட் ரிலீஸ் ஆகும் எங்க? சினர்ஜிடோட சைட்டோபிளாசத்துல. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு எம்ப்ரியோ சாக்கோட இமேஜ் நான் காமிச்சேன்ல, ரைட்? அப்போ அந்த எம்ப்ரியோ சாக்கோட இமேஜ்ல சினர்ஜிட்ஸ்ல 2 மேல் கேமெட் வருது. அதுல ஒரு மேல் கேமெட் எக்கோட சேரும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு சின்கேமி. ஹாப்ளாய்டு மேல் கேமெட், ஹாப்ளாய்டு எக் சேர்ந்து டிப்ளாய்டா இருக்கிற ஜைகோட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இது சின்கேமி. சரியா? இப்போ இந்த இன்னொரு மேல் கேமெட் வந்து போலார் நியூக்ளியோட சேரும். இப்போ போலார் நியூக்ளியை ஆல்ரெடி 2 இருக்குது, அது 2ம் ஹாப்ளாய்டா. இதோட சேர்ந்து ஹாப்ளாய்டா இருக்கிற மேல் கேமெட்டும் அவங்களுக்கு சேரும். சரியா? அப்போ 3 நியூக்ளியை ஃபியூஸ் ஆகுதுல்ல, இதுக்கு தான் பேரு ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட்? இப்போ இந்த போலார் நியூக்ளியஸ் சென்ட்ரல் செல்ல இருந்துச்சா, மேல் கேமெட் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆன பிறகு அது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஆயிருது. சென்ட்ரல் செல் என்னவா மாறும் அப்படின்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா மாறும். ஓகேவா? லேட்டரா அது எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூவா மாறும். ஓகேவா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ பாருங்க, ஒரு மேல் கேமெட் எக்கோட போய் ஃபியூஸ் ஆகுது, சின்கேமி. அப்புறம் தான் உங்களுக்கு டிப்ளாய்டு ஜைகோட் வருது. இன்னொரு மேல் கேமெட் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுது, சென்ட்ரல் செல்ல இருந்துச்சுல. ஸோ அப்போ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வருது. அப்போ 3 நியூக்ளியை ஃபியூஸ் ஆகுறதுனால ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ சின்கேமி ட்ரிபிள் ஃபியூஷன் சேர்ந்தது தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். டூ டைப் ஆஃப் ஃபியூஷன் நடக்குதா? வாட் இஸ் இட்? சின்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் எங்க நடக்குது? எம்ப்ரியோ சாக்ல. ரைட்? அதனால தான் இது டபுள் ஃபர்டிலைசேஷன். டபுள்னா 2. ஸோ இது ஃப்ளவரிங் பிளான்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்க்குன்னு யூனிக். ஸோ சென்ட்ரல் செல்ல இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் ஆன பிறகு அது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா மாறிடும். அப்புறம் லேட்டரா நான் சொன்ன மாதிரி எண்டோஸ்பெர்மா மாறும். சரியா? ஜைகோட் லேட்டரா என்னவா மாறும்? டிப்ளாய்டா இருக்கிற ஜைகோட் will become the embryo. எம்ப்ரியோ சாக்குலார எம்ப்ரியோவும் வளருது, எண்டோஸ்பெர்மும் வளருது. சரியா? புரியுதா? காட் இட் எவ்ரிபாடி? ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ், பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல், ஜைகோட் இருக்குது. அப்போ இந்த ஜைகோட் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எம்ப்ரியோவா மாறிக்கொண்டு இருக்குது. அதான் அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எம்ப்ரியோ டாபிக். ஸோ பாருங்க, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல் ஜைகோட்டா இருக்கிறது ப்ரோ எம்ப்ரியோ ஸ்டேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குளோபுலர் எம்ப்ரியோ ஸ்டேஜ், ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ, மெச்சூர் எம்ப்ரியோன்னு வரும். இது ஆக்சுவலி டைகாட்டோடது. சரியா? ஸோ ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். யா சென்ட்ரல் செல் வந்து யா இது நம்ம பார்த்துட்டோம். லெட் அஸ் டாக் அபவுட் தி 5th ஹை வெயிட்டேஜ் டாபிக், எம்ப்ரியோ டாபிக்கை பேச போறோம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த எம்ப்ரியோ சாக் காமிச்சேன் ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் த எம்ப்ரியோ சாக்? ஸோ இங்க இருக்கிறது தான். இப்போ இதுல ஜைகோட்டு எம்ப்ரியோவா மாறுது, இந்த இடம் வந்துட்டு எண்டோஸ்பெர்மா மாற போகுது. இது ரெண்டுமே நடக்கும். லெட் அஸ் டாக் அபவுட் தி எம்ப்ரியோ. அப்போ மைக்ரோபைலார் எண்ட் இருக்குல்ல எம்ப்ரியோ சாக்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் மைக்ரோபைலார் எண்டு. ஆக்சுவலா இந்த எண்டு தான் மைக்ரோபைலார் எண்டு. அங்கதான் ஜைகோட்டு எம்ப்ரியோவா மாற போகுது. ரைட்டா? காட் இட். சப்போஸ் ஜைகோட்டு டிப்ளாய்டு அது டிவைட் ஆகும். எப்போ தெரியுமா? ஜைகோட்டு டிவைட் ஆகி தான் எம்ப்ரியோவா மாறும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆன பிறகுதான். பிகாஸ் எண்டோஸ்பெர்ம் இந்த வளரக்கூடிய எம்ப்ரியோக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் டெவலப் ஆன பிறகுதான் ஜைகோட்டு ஃபர்தரா எம்ப்ரியோவா மாறும். ரைட்? நான் சொன்ன மாதிரி எம்ப்ரியோக்கு இதுதான் நியூட்ரிஷன் கொடுக்குது. ஸோ மோனோகாட் டைகாட்னு 2 இருக்குது. ஸோ மோனோகாட்டிலிடன் டைகாட்டிலிடன் இருக்குது. மோனோகாட் சீட், டைகாட் சீடு. அப்போ அந்த ஓவில் தான் சீடா மாறுது. ஓவில்குள்ளார எம்ப்ரியோ சாக் இருக்குது. இப்போ சீடுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக் இருக்கும். அதில் தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, எண்டோஸ்பெர்ம் டெவலப் ஆகுது.
ரைட்டா? ஸோ அப்போ அவங்க வந்து டிஃபர் ஆவாங்க. 2த்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ரைட்டா? பட் ஆனா அந்த ஏர்லி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு 2த்துலயும் சிமிலர் தான். ஸோ ஏர்லி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்னா நான் சொல்ற மாரி ஜைகோட், ப்ரோ எம்பிரியோ, குளோபுலர் எம்பிரியோ, கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஷேப்ட் எம்பிரியோ வரைக்கும் சேம் தான். மெச்சூரா எம்பிரியோ ஆகும்பொழுது தான் டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் டிஃபரன்ஸ் வரும். சரியா? ஸோ சொன்ன மாரி ஜைகோட், ப்ரோ எம்பிரியோ வரும். அப்புறம் குளோபுலர், ஹார்ட் ஷேப்டு, மெச்சூர் எம்பிரியோ வரும். சரியா? புரிஞ்சுதா? இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிள் தான். இதான் ப்ரோ, இது குளோபுலர், ஹார்ட் ஷேப்டு, மெச்சூர். ரைட்டா? லெட் அஸ் டாக் அபௌட் தி டைகாட்டோட எம்பிரியோ, அதுக்கப்புறம் மோனோகாட் எம்பிரியோ பார்க்கலாம். இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ டைகாட்டோட எம்பிரியோ பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹேவ் எ எம்பிரியோனல் ஆக்சிஸ், அதுக்கப்புறமா 2 கார்டிலேடன் இருக்கும். அதுதான் டைகாட் எம்பிரியோ பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெவல் ஆஃப் கார்டிலேடன் அப்படின்னா இதுதான். சரிங்களா? அப்போ இந்த லெவல் ஆஃப் கார்டிலேடனுக்கு அபோவா இருக்கிற எம்பிரியோனல் ஆக்சிஸ் உடைய போர்ஷன் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து எபிகார்டில். எபினா அபோவ், அவுட்டர் அப்படி சொல்லலாம். ஸோ அப்போ போர்ஷன் ஆஃப் எம்பிரியோ ஆக்சிஸ் அபோவ் லெவல் ஆஃப் கார்டிலேடன். கார்டிலேடன் லெவலுக்கு அபோவா இருக்கிற இந்த போர்ஷன் ஆஃப் எம்பிரியோனல் ஆக்சிஸ் எபிகார்டில். அதே போல இதோட எண்டில் என்ன இருக்கும்னா பிளிமியூல் இருக்கும். திஸ் இஸ் த எம்பிரியானிக் ஷூட்னு சொல்லுவாங்க. இப்போ விதைக்குள்ளார இந்த எம்பிரியோ இருக்குது, அதில் பிளிமியூல் இருக்குது. சீடை மண்ணில் போட்டோடனே இந்த பிளிமியூல் தான் எம்பிரியானிக் ஷூட் தான் ஃபர்தராக பெரிய ஷூட்டாக மாறப்போகுது. ரைட்டா? ஸோ ஸ்டெம் டிப்புன்னு சொல்லலாம். அதே போல் இந்த லெவல் ஆஃப் கார்டிலேடனுக்கு பிலோவாக இருக்கக்கூடிய இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் இருக்கு பாருங்க, தட் இஸ் த ஹைப்போகார்டில். ஹைப்போனாலே நான் பிலோ அப்படின்னு சொல்ல முடியும். கார்டிலேடன் லெவலுக்கு பிலோவா இருக்குது. ரைட்? அதோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் இருக்கும். இதை நான் எம்பிரியானிக் ரூட்னு சொல்லலாம். சீடுக்குள்ள எம்பிரியோக்குள்ள இது இருக்குது. இப்போ விதைய மண்ணுக்குள்ள அதை போட்டோன்னே இந்த ரேடிக்கல்ல இருந்து சின்னதாக எம்பிரியானிக் ரூட் வரும். அப்புறம் ஃபர்தராக ரூட் வந்து க்ரூ ஆகி உங்களுக்கு டெவலப் ஆகும். சரியா? புரியுதா? ஸோ அப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் டிப் இருக்குது. சரியா? அந்த ரூட் டிப்பில் ஒரு கவரிங் இருக்கும். ஸோ அந்த கவரிங் தான் ரூட் கேப். ஸோ வாட் இஸ் இட்? ரூட் கேப்பு. சாயிலில் ரூட்டு டீப்பாக போக 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 ரூட்டுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாயிலில் டெப்த்தில் நல்லா கல்லுலாம் கிடக்கும். ஸோ அந்த டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் ரூட் கேப்போடைய ஒர்க்கே. புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து மோனோகாட் எம்பிரியோ பாருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதில் 2 கார்டிலேடன் இருக்குதா? மோனோகாட்டில் ஒரே ஒரு கார்டிலேடன் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ சொன்ன மாதிரி ஒரே ஒரு கார்டிலேடனு. மோனோகாட் ஃபேமிலினா நான் கிராஸ் ஃபேமிலி சொல்லாமா? அப்போ இந்த கார்டிலேடனுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கியூட்டலம். சரியா? ஸோ அப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னா எம்பிரியோனல் ஆக்சிஸுக்கு சைடில் லேட்ரல் சொல்லலாம். ஸோ இங்கே தான் எம்பிரியோனல் ஆக்சிஸ், அதுக்கு சைடில் லேட்ரலாக அப்படின்னா இதுதான். திஸ் இஸ் த ஸ்கியூட்டலம் சிங்கிள் கார்டிலேடன். ரைட்டா? அப்போ இதோடைய லோயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸில் ரேடிக்கல் இருக்கும். ஸோ இதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ். இந்த லோயர் எண்டில் யூ ஆர் ஹேவிங் த ரேடிக்கல். உங்களுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் கேப் இருக்கும். ரைட்? இப்போ இந்த ரேடிக்கல் எம்பிரியானிக் ரூட்டும் ரூட் கேப்பும் இட் இஸ் கவர்டு. ஓகே, இட் இஸ் கவர்டு பை அ அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத் கால்டு கோலியோரைசா. ரைட்டா? ஸோ 2 R வரும். கோலியோரைசா 2 R வரும். பார்த்தீங்க அப்படின்னா லுக் அட் திஸ் இமேஜ். திஸ் இஸ் த ஷீத். ஷீத்னாலே கவரிங். இட் இஸ் நாட் இட் இஸ் ஆக்சுவலி அன்டிஃபரன்ஷியேட்டட். அப்போனா கைண்ட் ஆஃப் இன்னும் மெச்சூர் ஆகலை. ரைட்? ஸோ லைட்டாக டிவைடாகவும் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த ஷீத்து கொஞ்சம் க்ரோ ஆகும், பெருசாகவும் ஆகும். ஸோ இதான் அந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் ஷீத்து கோலியோரைசா சொல்லுவாங்க. ரைசானாலே ரூட்டு. அப்போ ரூட்டு கிட்ட இருக்கிறது தான் கோலியோரைசா நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். சரியா? இப்போ அதே போல இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ் உடைய போர்ஷன் அபோவ் த லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்கியூட்டலம் இருக்கு பாருங்க. இங்கே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல எபிகார்டில், ஹைப்போகார்டில், அதே போல இங்கேயும் வரும். ஸோ லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்கியூட்டலம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம படித்தது லெவல் ஆஃப் கார்டிலேடன் சொல்லிட்டு இதுக்கு அபோவ் எபிகார்டில், பிலோ ஹைப்போகார்டில் படித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கியூட்டலம் வந்துட்டு இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸோட அட்டாச் ஆகிற லெவலில் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்கியூட்டலம்னா இதுக்கு அபோவா இருக்கிறது எபிகார்டில், பிலோவா இருக்கிறது ஹைப்போகார்டில் ஆக்சுவலா. சரியா? ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ போர்ஷன் ஆஃப் எம்பிரியோனல் ஆக்சிஸ் அபோவ் லெவல் ஆஃப் ஸ்கியூட்டலம் தான் இங்கே எபிகார்டில், பிலோவா இருக்கிறது ஹைப்போகார்டில். ஸோ இப்போ இந்த எபிகார்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ ஷூட் அபெக்ஸ். ஷூட்டோடைய டிப் இதுதான். சரியா? அப்புறம் லீஃப் ப்ரீகர்சர் இருக்கும், அதுதான் லீஃப் ப்ரீமார்டியா சொல்லுவோம். இந்த லீஃப் ப்ரீகர்சர் அல்லது இந்த ப்ரீமார்டியால இருந்து தான் உங்களுக்கு ஒரு மெச்சூர் லீஃப் வந்துட்டு வரப்போகுது. லீஃப் அப்படியே க்ரூ ஆகி வந்துட்டு வரப்போகுது. அப்போ இங்கேயும் ஒரு ஹாலோ ஃபோலியார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபோலியார் அப்படின்னாலே ஐ கேன் சே லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஃபோலியோ அப்படின்னாலே லீஃப் சொல்லலாம். ஃபோலியார் அப்படின்னா ஐ கேன் சே வாட்? லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது. ஷூட் அபெக்ஸ் இருந்துச்சா? ஸோ இங்கே தான் உங்களுக்கு அந்த லீஃபோட ப்ரீமார்டியா அதெல்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லீஃப் இப்படி க்ரோ ஆகி வரும். இப்படி இருக்குதா? அப்படி கூங்கு மாதிரி லீஃப் இப்படி க்ரோ ஆகி வரும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஹாலோவான கேப் உள்ள இருக்கும். சரியா? ஹாலோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, உள்ள கேப் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கைண்ட் ஆஃப் உள்ள ஸ்பேஸ் இருக்கும். உள்ள ஸ்பேஸ் அதான் ஹாலோ. ஸோ இப்போ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அதுதான் கோலியோப்டைலு. ஸோ அப்போ கோலியோ ரைஸானாலே ரூட்டுன்னு அர்த்தம். ரைஸானாலே ரூட் அர்த்தம். அப்போ அங்கே கவர் பண்ணியிருக்கிற அந்த கவரிங் பேர் கோலியோரைசா. ஷூட்டை கவர் பண்ணியிருக்கிற இந்த கவரிங் பேர் கோலியோப்டைல். ஷூட் இந்த சென்ஸ் இந்த போர்ஷன். சரிங்களா? இந்த ஷூட்டுடைய
இந்த எம்ப்ரியோடைய இந்த எம்ப்ரியோனல் ஆக்சஸோடைய இந்த ஷூட்டோடைய இந்த அப்பெக்ஸ் இருக்குல்ல, இதை கவர் பண்ணியிருக்கிறது கோலியோப்டைல், கீழே இருக்கிறது கோலியோரைசா. இங்கேயும் பிளிமியூல் இருக்கும். ஓகே, இங்கே ரேடிகல் இருக்க மாதிரி இங்கே பிளிமியூல் இருக்கும். ரைட், இது என்ன சார் எபிபிளாஸ்ட் அப்படின்னா, பொதுவாக ஒரு எம்ப்ரியோக்கு 2 கார்டுலன் இருக்கணுமா, பட் மோனோகாட்டுக்கு ஒரு கார்டுலன் தான் இருக்குது. இன்னொரு கார்டுலன் இன்ஆக்டிவ், வேலை செய்யலை, சரியா, நாட் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். அப்போ அதுதான் நம்ம எபிபிளாஸ்ட்னு சொல்லுவோம். மோனோகார்டில் மட்டும் இப்படி வரும். சரியா, கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? சப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, அதில் ஒரு வாட்டி சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எந்த சாப்டருக்கான கவுண்ட் டவுன் சீரிஸ் வீடியோ வேணுன்றதை கமெண்ட்ல போடுங்க. அதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம Xylem லேர்னிங்ல இருந்து எக்ஸ்பிஎல் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் Xylem பிரீமியர் லீக் சொல்லிட்டு டிசம்பர் 26 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜனவரி எண்டில் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதில் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், அதுக்கப்புறம் டவுட் சால்விங் ஃபீச்சரு, ஏஐ ஃபீச்சரு, கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி எக்ஸாம்ஸு, ரைட், சூப்பர் மெட்டீரியல் அண்ட் நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட், கிரேட் இந்தியன் பேட்டில், அதாவது ஜிஇபி எக்ஸாம் இது நடக்கும். இந்த ஜிஇபி எக்ஸாம் மூலமாக காம்படிட்டிவ் ரேங்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட பிரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போ யூஸ் திஸ் கூப்பான் கோட். இப்போ பொங்கலுக்கு 15% ஆஃபர் வேற போகுது, சரியா? ஸோ அப்போ ஆஃப்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கோர்ஸ், ரைட், மெட்டீரியல், டேப் இதெல்லாம் சேர்ந்த ப்ரைஸ் தான் இந்த 19574. ஸ்கேன் கியூஆர் கோட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது மூலமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம், ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், LMRPன்னு சொல்லுவோம். அப்போ நீட் 2026 ரொம்ப நெருங்கிருச்சு. அதுக்காக நம்ம 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். இது ஆஃப்லைன் சென்டர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. இப்போ ஜனவரி 4th வீக்லேருந்து இது ஆரம்பிக்குது. இதில் 8000+ நீட் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25+ LMRP எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. டெஸ்ட்டாக எழுதுவீங்க. ப்ளஸ் ஒரு 30 மார்க் டெஸ்ட் இருக்குது. நீட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? யூ கேன் விசிட் அவர் சென்டர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ். அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஷனும் பண்ணுவோம், சரியா? நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 30-35 டேஸ்ல தான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவும் வி ஆர் லான்ச்சிங் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 ஆரம்பிக்குது. ஜிஇபி டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், அப்புறம் லைவ் கிளாஸ், டவுட் சால்விங் செஷன், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோர்ஸோட பிரைஸ் 10,000+ ஜிஎஸ்டி. இது மார்ச் 27. நீங்க இப்பவே இதுல சேர்ந்துட்டீங்கன்னா ஆன்லைன் எக்ஸ்பிஎல் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும், சரியா? ஸோ ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் 8129000700. உங்களுடைய டவுட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில குவெரிஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க, சரியா? Okay, pasangala, I will see you in my next video. Until then, keep learning, keep growing. All the best. Thank you.